எது உன்னால ஓவர் கம் பண்ண முடியலையோ, எது உன்னால ஜெயிக்க முடியலையோ, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம்புகிற பிள்ளைங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எது உனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல காத்திருக்கிறதோ, அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, பலவான்களா இருக்கிறாங்க, என் பக்கம் பலம் எதுவுமே இல்லை நினைக்கிறியோ, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எது பலவானாய் உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதோ, அதுல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நீ போராடி கொண்டிருந்த அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை தேவன் தருவார். நீ போகிற பாதைகள் இருளா இருக்குது பார், அதுல ஒரு முடிவை தந்து உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில முடியவே முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு முடிய செய்வார். எனக்கு இது முடியவே முடியாது, இது எனக்கு எதிராகத்தான் வரப்போகிறது, இதுல நான் தோற்றுதான் போக போறேன், அந்த அளவு முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இந்த வார்த்தை உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தட்டி எழுப்பட்டும். பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டுடைய பிரசன்னம் என்பது அவ்வளவு ஒரு வல்லமையானது. நம்ம ஏதோ நினைக்கிறோம் ஆண்டுடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை இல்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்க. ஆவியினால் எப்படி இருக்கணுமா? நிறைந்திருக்கணுமா. கடந்த நாளில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். எப்படின்னா, ஒருத்தன் ஃபுல் ட்ரங்க்கு, ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஒரு ஹோண்டா சிட்டி கார் நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் ஆனது கூட தெரியாம பக்கத்தில் ஒரு ஒரு இடத்துல நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். வண்டி ஆக்சிடென்ட் ஆகி வண்டியே கொலாப்ஸ் ஆயிட்டு, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தான் நான் இந்த வசனத்தை நான் நினைவு கூர்ந்தேன். ஒரு 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 சாராயம் ஒரு மனுஷனுக்குள்ளே போய், அது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது எந்த அளவு நம்ம இருதயம் பாதிக்கப்படும், மனநிலைமை பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். கரெக்டாக நம்ம அதில் வெளியே வந்தால் கூட அந்த டைம் ஒரு பெரிய ஒரு எமோஷனலில் நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் அவனுக்கு உள்ளே போன அந்த சாராயத்தினால அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதனால ஆண்டவர் இந்த வார்த்தை, நீங்கள் மதுபானத்தில் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நீ நிறைந்திருக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது, அப்ப எந்த விதமான பாடுகளும் போராட்டங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தரே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை உடைக்கிறது, சின்ன சின்ன காரியங்கள் நம்ம பலவீனப்படுத்துகிறது, நம்ம சோர்ந்து போகிறோம் தானே. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் எங்க இருக்குதுன்னா, நம்ம ஆண்டவருடைய சமுத்திர, ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஃபில் பண்ணுங்க சுவாமி, உடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க, உடைய பிரசன்னத்தினால் இங்க சுவாமி, அப்படி கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவர் உங்களுடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிறைந்திருக்கத்தக்கதாக எங்களை நீர் நிரப்புங்க சுவாமி. ஆமே, ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப அதுதான் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். ஆமே, கர்த்தருடைய பிள்ளைகள் எதுல பலன் அடைவார்கள்? தேவ பிரசன்னம் தான் நம்மளுக்கு பெரிய கம்ஃபர்டர். அவர் ஆவியானவர், சகல ஆறுதலின் தேவன். எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார்? தேற்றரவாளன் ஆவியானவர் தான் தேற்றுகிறார் நம்மை. எத்தனையோ நெருக்கங்கள்ல எப்படிடா இதை நம்ம சமாளிக்க போறோம், இதை எப்படி தாண்டி வர போறோம்? அவருடைய பிரசன்னம் நமக்கு அப்படி நிரப்புனதுனால தான் அந்த நேரம் நம்மளை எப்படி கன்சோல் பண்ணி நம்மை தேற்றி நம்மை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நினைச்சீங்க அலங்கரிப்பீராக. ஆமென். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்க பிரசன்னத்தினால எங்களை மூடுங்க ஆண்டவரே. ஆமே, உங்களுடைய பிரசன்னத்தினால. அதான் அழகான பாடல், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். சத்தமா, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானி. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்,
பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். இபால சந்தரமோ உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவை. சொல்லலாமா? உதவாத என்னை, எதுக்குமே உதவாதவனா இருந்தேன், என்னை உருவாக்கின உறவே, என்னை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். ஆமென் ஆமென். பிரசனத்தில் ஆமென். இன்னும் ஆசையா உங்க பிரசனத்தில், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் இந்த உபவாச நாட்களில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அவராலே ஒரு நிறைவான பலன் கிடைக்கட்டும். ஆண்டவர், இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை பலப்படுத்தட்டும். நான் ஒருவேளை சோறு உள்ளவனாய் இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க ஆண்டவரே. எனக்கு உண்டான நெருக்கம் எனக்கு அநேகமா இருக்கிறது, என் நெருக்கம் எனக்கு ஜாஸ்தியா இருக்கிறது. ஆனா உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து என்னை விடுவிப்பீராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க தாவீது வாழ்க்கையில ஒரு பாடல் வருகிறது? எப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் ஒரு தாவீதுக்கு ஒரு பாடலை கொடுக்கிறார் என்றால், அதற்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகிறது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லணும். இதுல உங்க எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் போது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அப்படியே போராடிட்டு இருக்கோ அது எல்லாம் அடங்கிருது. ராமன் சொல்லுங்க பாப்போம். எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஐயா நல்லா கவனிங்க. வாழ்க்கையில எல்லோருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பங்கள் வருகிறது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போய் தான் இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். இப்போ சில பாடுகளுக்கு எண்டே இல்லாதபடி இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஒருவேளை சில வியாதிகளோ சில பலவீனோ வந்துச்சுன்னா அடுத்த கொஞ்ச நாள்ல சரியாயிரும், அதுக்கு பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனா சில பாடுகள் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் எப்ப முடியுதுன்னே தெரியாது. சில விஷயத்துக்கு எண்ட் இல்லாதபடி போகும். சில நேரங்கள்ல சில எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னா, டிராவல் பண்ணி போகும்போது இந்த வழி எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி இங்கேயாவது மெயின் ரோடு வந்துடும், இங்கேயாவது நம்ம போற ரூட் வந்துடும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமா தானே? ஆமா. இப்போ இன்னைக்கு ஜிபிஎஸ் வச்சு நம்ம போனாலும் கூட, ரூட்டு காமிச்சாலும் கூட, நமக்கு என்னைக்கு ஒரு மெயின் ரோடு வரும், அதுக்கு பிறகுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீனஸ் வரும். கரெக்டா இல்லையா? அது வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணுவோம். ஆனாலும் இருதயத்துல ஒரு போராட்டம் இருக்கும், இது எங்க போய் முடியும். இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம லைஃப்லயும் சில காதைகள் நம்ம போகும்போது நமக்கு ஆன்சர் தெரியல, எண்டு தெரியல. அதான் சில காலங்கள் நானே வாழ்க்கையில யோசித்தேன், எத்தனையோ பாடுகள் நம்ம லைஃப்ல வந்தது ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் வந்திருக்கு, அடிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் அது பெருசா தெரியாது, நம்ம அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். ஆனா சில விஷயம் நம்ம லைஃப்ல எண்டே இல்லாம கமாவா இருக்குது ஆண்டவரே, தொடர்ந்துகிட்டே இருக்குது. எத்தனை வருஷம் இது தொடரும்? எத்தனை வருஷம் இதுல இருந்து ஒரு மாற்றம் வரும்? எப்ப முடியும்? இது எங்களுக்கு எப்படி புரியுதா இல்லையா நான் சொல்றது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தை பலனடையட்டும். கர்த்தருடைய வார்த்தை. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, எத்தனை நாட்கள் என் சத்துருக்கள் என்னை துரத்துவார்கள்,
எத்தனை காலங்கள் சவுல் என துரத்தி கொண்டே இருக்க போறா, என் பிள்ளையே எனக்கு ஒரு அம்மா எழும்புகிற எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆமா வரல சொல்லுங்களேன். அப்பதான் எல்லாத்துக்கும் ஒரு எண்டுன்னு ஒண்ணு வந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க காத்திருக்கிறீங்க தானே, ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லுவோமா? விசுவாசை, உன் பிரச்சனைகளுக்கு உன் பாடுகளுக்கு ஒரு முடிவுங்கிறதை தேவன் தருகிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருக்கட்டும். இந்த வார்த்தை நீ விசுவாசத்தோடு கேட்கும் போது, ஆண்டவரே ஒரு எண்ட் பாயிண்ட் என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. சில பாதைகள் என்ன துரத்திக்கிட்டே வருகிறது, நான் தண்ணீர்களை கடந்துகிட்டே இருக்க விரும்பல, நான் ஆறுகளை கடந்து கொண்டே இருக்க விரும்பல, அக்னி சூளையில நடந்து கொண்டே இருக்க விரும்பல. நான் அக்னியில போனது உண்மைதான், தண்ணீரை கடந்தது உண்மைதான், ஆறுகளை கடந்தது உண்மைதான், ஆனாலும் இனி நான் கரையை காணும்படியா எனக்கு ஒரு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமே. பவுல் அன்னைக்கு பவுல் கப்பல் பிரயாணத்தில் இருந்த போது யூரோகிளிதான்ங்கிற ஒரு கொடுங்காற்று பவுலை அடித்து அந்த கப்பலை அடிச்சு எல்லாத்தையும் சேதப்படுத்த போது அவங்க நினைச்சிட்டாங்க தப்பி கரை சேருவோமான்னு தெரியாது. நடுக்கடல்ல அது தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது, எதுவுமே ஒன்னும் செய்ய முடியல, இருட்டாவே இருக்கு, பகலை காணல, வெளிச்சத்தையே பார்க்க முடியல. ஆண்டவரே நாங்க போய் சேருவோமா? ஆனாலும் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ கவலைப்படாத, நீ ராயனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும், கண்டிப்பா நீ கரை சேருவேங்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் இன்னைக்கு பவுலுக்கு கொடுத்தது போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரை இந்த டிராவல், இந்த பாதைகள், நான் போகிற இந்த நெருக்கங்கள், இந்த குறைவுகள், இந்த வெறுமையான பாதைகள் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும் எனக்கு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். நிச்சயமாய் தாவீதை அவன் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் பிசினஸையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கனமான ஊழியத்தையும் நீர் விடுவித்து எங்களை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்துவீர் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே. நெடுங்காலமாய் சில காரியங்களுக்கு நான் காத்திருக்கிறேன். ஆமென். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள். பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களாம் நினைக்கிறாங்க, ஆண்டவர் எப்ப எங்களை விடுவிப்பீர்? அப்ப ஆண்டவர் சொல்ற, இல்ல, இது இனி கமாவா இருக்க போறது கிடையாது, இது ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகி வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப்ல எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்னோடு யுத்தம் பண்ணின எல்லாம், என்னோடு விரோதமா எழும்பின மனுஷருடைய ஆவிகள் எல்லாம், எனக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்கள் எல்லாம் இனி ஃபுல் ஸ்டாப் ஆகி மாறுகிற வேலைன்னு சொல்ற பிள்ளைங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கைகள் அசைத்து ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமாயா. கடனிலேயே மூழ்கி மூழ்கி மூழ்கியே எத்தனை காலம் போக போறோம்? இந்த வார்த்தை விசுவாசிங்க. அற்புதம் நடக்குமா? வார்த்தையில் அற்புதம் நடக்கும். அன்னைக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவரே, இதை நம்புறீங்களா? நம்மளாம் எதை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. நம்ம எதனால பிழைக்கிறோம்? எதனால நம்பி நிற்கிறோம்? வார்த்தை. நீங்க அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வரட்டும். அவன் சொன்னா, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கமான். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும்.
ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். நம்புற பிள்ளைங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நல்ல விடுதலையோட ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே சுகம். ஆமென். ஒரு வார்த்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? காலகாலமாய் எத்தனை காலங்கள் ஆண்டவரே இந்த பாடுகள், எத்தனை காலங்கள் இந்த சவுல் என்ன துரத்திக்கிட்டே இருப்பான், எத்தனை பாடுகள், எத்தனை காலங்கள் இந்த சத்துருக்கு எல்லாரும் ஒன்று கூடி என்ன துரத்திக்கிட்டே வருவாங்க. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா? அதுக்கு தான் இந்த வார்த்தை. தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். இல்லையில சொல்லுவோமா? ஆமென். கொஞ்ச காலங்கள் அது உடனே எல்லாம் டக்குன்னு நடக்கல தான். ஆனா கர்த்தர் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் செய்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக செய்வார், இந்த நாளில் எங்களை விடுவிப்பார், என்னுடைய சகல உபத்திரவங்களால தான் தாவீதை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை அவன் சகல உபத்திரவங்களையும் கர்த்தர் நினைத்தாராம். அவன் பைபிள் அழகா எழுதப்பட்டு நினைத்தருளும் ஆண்டவரே. அவன் சொல்லக்கூடாதா? அவன் சகல உபத்திரவங்களை என்ன செஞ்சிருங்க? நினைச்சிருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க போகிற பாதைகள் கடினமானவைகள், அதை கர்த்தர் நினைக்கிறார் என்று நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர், எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து சத்தமா படிக்கலாமா? 2 சாமுவேல் 22:1. இன்னும் ஒரு நேரம் படிங்க வா. இப்போ கர்த்தர் தாவீதைங்கிற இடத்துல உங்க பேரை போட்டு படிங்க பா. ஆமென். உங்க பேரை போட்டீங்களா? தாவீதின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். ஆமென். தாவீதை விடுவித்தவர், அவன் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தவர். சத்துருக்களின் விருப்பத்திற்கு உன்னை ஒப்புக்கொடாமல், சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை ஒப்புக்கொடாமல், கரடிகளின் வாய்களுக்கு உன்னை ஒப்புக்கொடாமல், எத்தனையோ சவுலின் அம்புகள் உனக்கு எதிராக எய்யப்பட்ட போது அந்த அம்புகளுக்கு நீ பலியாகாமல். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சொல்றங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. மரண பள்ளத்தாக்கில் நீ நடந்து போன போது, மரணத்தின் பள்ளத்தாக்கில் விழுந்து விடாதபடி அவருடைய கிருபை உன்னை பாதுகாத்த போது தப்புவிச்சார் இல்லையா? சொல்லுங்களேன். அக்கினி நீ நடக்கும் போது நீ வெந்து போயிருக்கணும், ஆனா அக்கினி நீ நடக்கும் போது நீ வேகாதபடி உன்னை பாதுகாத்த போது
தண்ணீரை நீ கடக்கும் போது நீ மூழ்கி போயிருக்கணும் தான், ஆனா மூழ்காமல் உன்னை பாதுகாத்து விடுவித்த போது, சிங்கங்களின் வாய்களுக்கு நீ இறையாவன் அத்தனை சூழ்ந்திருந்த கூட்டங்கள் காத்திருந்த போது, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவித்த போது, ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஆமென். ஹalleluya. விடுவித்த போது, ஆமென், ஹalleluya, ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சவுலின் அம்புகள் எத்தனையோ முறை தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்தது, எத்தனையோ முறை. ஆனா கர்த்தர் அதிலிருந்து இருந்தெல்லாம் அவனை தப்புவித்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மொத்தமா நீ தப்புவிப்பாருன்னு சொல்லுங்க பாப்போம். மொத்தமா. ஆமென். கர்த்தர் நம்மை மொத்தமா விடுதலை ஆக்குவார். ஹalleluya. சில காரியங்களுக்கு ஒரு எண்டு கார்டை கர்த்தர் கொடுப்பார். நீ போராடி கொண்டிருந்த அந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை தேவன் தருவார். நீ போகிற பாதைகள் இருளா இருக்குது பார், அதுல ஒரு முடிவை தந்து உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சில பாதைகள்ல நமக்கு தெரியும், ஆண்டவரே இது வேண்டாம் தான் உங்க மனசு தெரியும், ஆனாலும் சில காலங்கள் நீ அதுல கடந்து போனது உண்டுதான். ஆனா ஆண்டவர் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் உனக்கு கொடுத்து, இனி உன்னை நீதியின் பாதையில், நன்மையின் பாதையில், செம்மையான வழிகளில் தேவன் நம்மை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு. இனி அப்படிப்பட்ட ஒரு பாதையில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி receive it Lord. Yes Lord. இனி என்னுடைய பாதைகள் இளைப்பாறுதலாக இருக்கும், இனி என்னுடைய நடைகள் ஸ்திரமா இருக்கும், என்னுடைய வழிகள் இனி செம்மையான ஒரு வழிகளா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேவன் இந்த நாளில் எங்களுக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க we receive it Lord. கை தட்டி take it. தேவனுடைய சமூகத்தில் அவரை பார்க்க வந்திருக்கிற, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற என் வாழ்க்கையில் இனி என் பாதை என்னை அலக்களிக்கிற மாதிரி இருக்காது, என்னை சுற்றி விடுற மாதிரி இருக்காது, என்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாட்களும் என் சிந்தனையில ஓடுகிற போராட்டங்கள் அளவுக்கு அதிகமா இருக்கிறதான இனி அப்படி இருக்காது. கர்த்தர் என்னை நிதமான பசும் புல் வெளியில அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என் தேவன் என்னை கொண்டு வருவார், என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. Glory to God. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. தாவீது அவன் எல்லா கைகளின் சத்துருக்களின் கைகளுக்கு, சவுலின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். அதுல எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் அதுலயே சவுல ஆண்டவர் ஆட் பண்ணல. உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்றது? இப்போ சவுலும் சத்துருவா தானே மாறினா கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப், பேச புரியுதா இல்லையா? அப்போ ஆண்டவர் அதை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் உள்ளேயே சவுல ஆட் பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை தனியாகவும் சவுல தனியாகவும் ஆட் பண்ற. ஏன் தெரியுமா? சில மனிதர்களுடைய காரியங்கள் நம்ம ரொம்பவே வேதனைப்படுத்தி இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் நம்ம லைஃப்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம சந்திச்சிருப்போம், தாண்டி இருப்போம். ஆனா சில மனுஷனுடைய காரியங்கள் அது ரொம்பவே மனசை பாதிச்சிருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. கரெக்டா இல்லையா? எத்தனை ஆயிரம் பிரச்சனையை நம்ம என்ன செஞ்சிருப்போம், சமாளிச்சிருப்போம். ஆனா பக்கத்திலே இருந்து சொந்த மாமனே, சவுலுடைய மர்மகன் தானே தாவீது, சொல்லுங்க பாப்போமே, அத ரொம்பவே ஒரு மன உளைச்சலை, மன வேதனைய தாவீதுக்கு கொண்டு வந்திருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே.
அதனால தான் ஆண்டவர் அதை தனியாக எழுதுறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சிலருடைய பேரை உங்களுக்கு மறக்க முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம். எத்தனையோ பேரை மொத்தமாக காமனாக சிலரை சொல்லிடுவோம், எத்தனை பேர் வந்தானுங்க ஐயா போனானுங்க. ஆனால் சிலரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. சில எத்தனையோ பேர் காரியங்களை நம்ம காமனாக சொல்லிட்டு போயிடும். எல்லாருடைய பேரெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது. புரியுதா இல்லையாங்க? சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நம்மளை எதிர்ப்பாங்க, எத்தனையோ பேர். ஆனால் ஒருத்தரை வந்து நம்முடைய சிலரை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். எந்த மாதிரி நம்மளை உண்டாக்கிட்டானுங்க, நமக்கு எவ்வளோ உபத்திரவத்தை கொடுத்துட்டானுங்க, எத்தனை வேதனை நமக்கு கொண்டு வந்துட்டானுங்க, அது மனசில் நமக்கு வந்து மறக்காது. அது தனித்துவம். நான் சொல்லுவேன், எல்லாரையும் டீல் பண்ணுவார் ஆண்டவர். ஆனால் உன்னை ரொம்ப உடைச்சான் தெரியுமா, உன்னை ரொம்ப துரத்தினான் தெரியுமா, உன்னை அம்புகளை எய்து உன்னை பகைக்க நினைச்சான் தெரியுமா, உன் பிராணன் எடுக்கணும்னு நினைச்சான் தெரியுமா, இன்னொன்னு சொல்லனா உன் அழைப்புக்கு எதிராகவே செயல்பட்டான் தெரியுமா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன் அழைப்புக்கு எதிராகவே. இன்னொன்னு சொன்னா உன் அபிஷேகத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டான் பார். உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஏன் ஊழியத்திற்கு விரோதமாகவே செயல்பட்டு இருப்பான் பார். அவனை கர்த்தர் வேற மாதிரி டீல் பண்ணுவார். எல்லா சத்துருக்கள் மாதிரி அவன் விழமாட்டான், அவன் வேற மாதிரி விழுவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கரெக்டா இல்லையாங்க நான் சொல்றது? ஆமேன் சொல்லுங்க பாப்போமே. ஆமேன். ஏன்னா ஆண்டவர் சவுலை ஏன் அதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சவுல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு அது வேலையை தெரியும். ஆனாலும் அவன் வந்து என்ன பண்ணா, அன்னைக்கு நிறைய ஊழியத்தின் பார்த்து நம்ம அப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். புரியுதாங்க இல்லையா நான் சொல்றது? புரியுதா இல்லையா? அதான் ஆண்டாங்க சவுலின் கைக்கும். ஏன்னா ஒரு நாள் தாவீது கையில சவுலை ஒப்பு கொடுக்கும் போது கூட தாவீது தொட யோசிச்சான். அவனுடைய வஸ்திரத்தை அறுத்த போது கூட அவனுக்கு மனசு என்ன பண்ணிட்டு இருந்துச்சான், அடித்து கொண்டே இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் தாவீதுக்கு இருந்தது. ஆனா இவன் அப்படி கிடையாது. எவ்வளவு ஒரு துரிதம். கர்த்தர் தாவீதோட இருக்கிறாரு தெரிந்தும் கூட, அவன் மேல கர்த்தர் அழைப்பு இருக்குன்னு தெரிந்தும் கூட, அவன் மேல கர்த்தருடைய அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம் இருக்குன்னு தெரிந்தும் கூட, ஏன் கர்த்தர் அவனை என்ன தள்ளி அவனை தான் ராஜாவாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட துணிகரமாய், நிறைய பேர் இன்னைக்கு துணிகரமாய் தேவ பிள்ளையாகிய உனக்கு எதிராக எழும்பி வருவார்கள் பார். துணிகரமாய் உனக்கு எதிராக குற்றம் சாட்டுவார்கள் பார். துணிகரமாய் உன்னை ஏதாவது செய்யணும்னு துடிப்பாங்க பார். இன்னைக்கு நான் சொல்றேன், துணிகரமாய் உனக்கு எதிராய் எழும்புகிற எல்லா சவுலின் ஆவிகளையும் என் ஆண்டவர் நீங்களாக்கி அவனை வேறு ஒரு அடையாளமாக்கி. யா கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட், புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே. துணிகரமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு துணிகரமாய் வாய்களை பேசி இருப்பாங்கப்பா. துணிகரமாய் உன்னை குற்றம் சாட்டி இருப்பாங்கப்பா. துணிகரமாய் உன்னை அழிக்கணும்னு நினைச்சிருப்பாங்கப்பா. தேவனுடைய கரம் உண்மையில இருக்குதுன்னு தெரிந்தும் கூட உனக்கு எதிராக எழும்பின வல்லமைகளை என் ஆண்டவர் இன்னைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பாப்போமே. துணிகரமா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஆமா, நியாயம் தீர்ப்பதோ நம்முடைய வேலையே கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு இல்லை சொல்லுங்களேன். நமக்கு எல்லாம் தெரியும், நமக்கு பேச தெரியும் நினச்சிட்டு துணிகரமாய் வார்த்தைகளை விட்டுறவே கூடாது. தேவன் அதுக்கு விரோதமாய் மாறிடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிரி ஒரு கிறிஸ்தவன் தான். ஆமாவல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஒருத்தனை வந்து காயப்படுத்துறதே ஒரு வேலையா எத்தனையோ பேர் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களை அடிக்கிறது, ஒருத்தங்களை எந்த அளவு மன உளைச்சல் ஆக்குறது, எத்தனையோ வேற அதையே வேலையாய் துணிகரமா. அன்னைக்கு அப்படிதான் சவுலின் ஆவிகள் யாருக்கு விரோதமா இருந்தது? சொந்த குடும்பம் தான், சொந்த சகோதரர்கள் தான். தாவீதுக்கு எதிராக குடைச்சலுக்கு மேல குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஆண்டு எழுதுறா, உன்னை எல்லா சவுலின் கைக்கு இதுதான்டா உன்னை ரொம்ப ப்ரெஷர் எடுத்துட்டு இருந்துச்சு. தாவீதுக்கு மற்றதெல்லாம் ஈஸி டேக்கிள் பண்றது, மற்றவனை அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு தாவீது. ஆனால் சவுல் அடிக்க அவனுக்கு முடியல. சவுல் அடிச்சிருந்தா என்னைக்கோ தாவீது அடிச்சிருப்பார்.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சவுலை யுத்தம் பண்ணி அவனை காலி பண்றது பெரிய விஷயமா இருந்திருக்காது. கோலியாத்தையே காலி பண்ணவனுக்கு சவுலை காலி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஆனா அவனுக்கு யுத்தம் பண்ண முடியல. ஏன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிறதுனாலயே என்ன செஞ்சான்? ஒதுங்கி ஒதுங்கி போறான். புரியுதா நான் சொல்றது? அப்போ இவனுடைய மனசு என்னன்னா, நம்ம என்னடா வேண்டாம் வேண்டாம்னு போகிறோம், ஆனா இவன் நம்ம துரத்திக்கிட்டே இருக்கானே ஆண்டவரே. வருமா வந்திருக்காதா? எவ்வளவு ஒரு பெயின் அவனுக்கு கொடுத்துருக்கும் பாருங்க. வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போறேன், எத்தனையோ நேரங்களில் ஒளிஞ்சு போய் இருக்கிறேன், எத்தனையோ காரியங்கள்ல நான் விலகி தான் போறேன், ஆனாலும் இவன் என்ன துரத்திக்கிட்டே இருக்கான ஆண்டவரே. அது ஒரு பெரிய பேர்டனா தாவீது லைஃப்ல இருந்து இருக்கிறது. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனையோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தாண்டிட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கடந்துட்டோம். ஆனா சில பர்டிகுலரா சில காரியத்துல நம்ம இன்னைக்கும் உடைக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பாதைகள் உன்னை ரொம்ப கொடுமையான ஒரு பாதைகளாக இருக்கிறது. அந்த வழிகள் உனக்கு ரொம்ப ஒரு வழிகளாக இருக்கிறது. ஆமாவல்லே? சொல்லுங்க பாப்போமே. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க எது உனக்கு கொடுமையான வழிகளா இருக்கு? அதையும் ஆண்டவன் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றா, சவுலின் கைகளுக்கும். ஆமென், ஆமென். ஒரு அலையில சொல்லுங்களேன், சவுலின் கைகளுக்கு உன்னை ஒரு நாளும் கர்த்தர் வெப்பு கொடுக்க மாட்டார். நீ சத்ருவின் கைகளுக்கு இரையாவது இல்லை. கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சொந்த குடும்பத்துக்கு முன்பதாக நீ தலை குனிந்து போவது இல்லை. ஆமென். உன்னுடைய சுற்றுப்புறத்தார், உன்னுடைய சொந்த இன ஜன பந்துக்கள் முன்பதாக நீ தலை குனிந்து வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கைக்கும் கர்த்தர் உன்னை நீங்களாக்கி உன்னை விடுவித்துவார். பெரிய சாட்சியாக என் ஆண்டவன் நிறுத்துவார். நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கோங்க பாப்புமே. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சத்துருக்களின் கைகளுக்கும் உன்னை விடுவிக்கிறவர். உன்னை பாதித்த சில பேர் உனக்கு மறக்காத இருக்குல்ல, இவன் பேரை சொன்னா, இவ பேரை சொன்னா, ஆண்டவரே அது எந்த அளவு என்னை பாதித்து கொண்டிருக்கிறது, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஒரு நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கட்டும். இந்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கட்டும். அவராலே உங்களுக்கு ஒரு மீட்பு வரட்டும். அவராலே உங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும். ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும், சவுளி போல இன்றைக்கு என் வாழ்க்கையில போராடுகிற எல்லா சவுளின் கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்த போது, ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்னை விடுவித்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவித்தார். அப்பந்தான் தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே ஒரு பாடலை நான் உமக்காக பாடுறேன். ஆமென். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அப்ப எந்த அளவு வாழ்க்கையில கடைசி விளிம்பு வரைக்கும் தாவீது போயிருப்பார் பாருங்க. மரண அலை அவ்வளவுதான், பினிஷ்ட் தான் நினைச்சிருக்கிறார். முடிச்சிருவான்டா சவுல், நம்மளை முடிச்சிருவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. ஆனா கர்த்தர் என்ன செய்தாராம் பாருங்க. அவர் 7ஆம் வசனத்தை சொல்றார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான் அவர் சொல்றார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல, ஆனா நான் ஒன்னே செஞ்சேன், அவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். இந்த உபவாச நாட்களில் ஒன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு எதிராகி வருகிற எவ்வளவோ சத்துருக்கள் இருக்கட்டும். அதான் டிஎல் மூடிங்கிற ஊழியக்காரர் சொல்லுவாராம், ஆண்டவரே இந்த உலகமே எதிர்த்து வந்தால் உங்க நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன் ஆண்டவரே, ஏன்னா நீர் என் கூட இருந்தால் என்னால் ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். ஆனால் நீர் எனக்கு விரோதமாக எழும்பினால் நான் நிர்மூலமாய் போயிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாராம். அதே போல கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா அவரை நாம் கூப்பிடும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் நம்முடைய லைஃப்ல வந்தாலும், எத்தனை பேர் நம்புறீங்க மலை போல வருகிறதெல்லாம் பனி போல கர்த்தர் மாற்றுவார் என் லைஃப்ல. ஆமென். அவர் ஏன்னா அவர் விடுவித்த போதுன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு பாதைகளும் எழுதுகிறார். நான் எந்த பாதைகளில் கடந்து போனேன், நான் எப்படிப்பட்ட ஒரு வழிகளில் நம்ம கடந்து போனேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கடந்து போனேங்கிறது தான் அதுக்கு பிறகு அவர் எழுதுகிறார். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல்
விழுந்தது. எனக்கு இவ்வளவு விழுந்த பிறகு எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் அவரை நோக்கி, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது என் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து என் படுகிற எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் கர்த்தர்னை விடுவிப்பாருன்னு நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி காட்டுங்கப்பா. நல்ல கைகளை அசைச்சு காட்டுங்க. ஷபா டாலாரா. கர்த்தர் என்னை, அப்பதான் அவர் சொல்றார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்றுன்னு சொல்றார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை தான் நம்ம செய்யணும். இந்த உபவாச நாட்கள்ல அவர் செவிகளில் ஏறுகிற அளவு கூப்பிடணும். ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை அவருடைய ஆண்டவர் பரலோகத்தை அசைக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தையே திறக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பாப். ஆமென். ஆமா, நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான். ஒரு அலையில சொல்லுவோமா? எல்லாமே எல்லா நேரத்திலையும் நமக்கு கை கொடுத்துறாது. ஆனா அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் சமூகம் நமக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப். அவருடைய சமூகம் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரும். இன்னைக்கு ஒண்ணு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே உம்மை திரும்பி பார்க்கிற அளவு நான் கூப்பிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை திரும்பி பார்க்கிற அளவு, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணக்கூடிய ஒரு கிருபையினால என்னை நிரப்புங்க சுவாமி. கேக்குறீங்களா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லிட்டு அப்புறம் சொல்றார் நிறைய காரியங்கள். 17 அதாவது அவர் கூப்பிட்டு ஏறினவுடனே ஆண்டவருடைய கிரியைகள் அவர் சொல்லுவார். அவர் எப்படி கிரியை செய்றார், அவருக்கு எப்படி ஆட்சி எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு 17 வசனத்துல வாசிப்போமா? உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி விட்டார். ஆமென். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக இன்னைக்கு என்னை விடுவிக்கும்படியாக அவர் கை நீட்டி. தேவனுடைய கை இன்னைக்கு எனக்காக நீட்டப்படுகிறது. தேவனுடைய கரம் என் குடும்பத்திற்கு நேராக நீட்டப்படுகிறது. தேவனுடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுகிறது. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு பேதுரு அமள தொடங்கின போது தம்முடைய கை நீட்டி அமள போன பேதுருவை தூக்கி விட, கரம் தூக்கி விட்ட கரம் இன்னைக்கு ஜல பிரவாகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களின் நடுவில் இருக்கிற, பிரச்சனைகள் நடுவில் இருக்கிற, துன்பங்களின் நடுவிலே பயணித்துக் கொண்டிருக்கிற உன்னை தூக்கி விடும்படியாக ஒரு கரம் இன்னைக்கு ஈட்டப்படட்டும். உன் சத்தம் பரலோகத்தை எட்டும் போது அங்கிருந்து அவருடைய கரம் தானாக உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. எத்தனை பேர் நம்ம இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எனக்காக அவர் கை நீட்டப்பட்டு ஜல பிரவாகத்தில் இருந்து மாட்டிட்டு இருக்கிற தந்த தண்ணீரை நான் எப்படி ஆண்டவரே நான் வெளியே வர போறேன், இது என்னை மூழ்கிற அடிக்க போகிறதோ, இந்த தண்ணீர் என்னை மூழ்க அடிச்சிருமோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக எப்படி அவன் தாவீதை கை நீட்டி நான் தூக்கி விட்டேனோ, ஜல பிரவாகத்தில் இருந்து அவனை தூக்கி விட்டேனோ, இந்த உபத்திரவங்கள் உன்னை தூக்கி விடுவேன், இந்த பாடுகளில் இருந்து உன்னை தூக்கி விடுவேன், இந்த நெருக்கத்தில் உன்னை தூக்கி விடுவேன், இந்த பொல்லாத உபத்திரவங்கள் உன்னை தூக்கி விடுவேன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி விடுவேன், இந்த சிறையிருப்பில் இருந்து உன்னை கர்த்தர் தூக்கி விடுவார். இந்த எல்லா விதமான ஆயுதங்கள், எல்லா விதமான இருளின் வல்லமைகள், எல்லா விதமான மரண கட்டுகள், எல்லா விதமான பாதாளத்தின் ஆவிகள் என்ன உனக்கு எதிராக வந்தாலும் அது நடுவில் இருந்தும் உன்னை நான் தூக்கி எடுத்து, முதலைகளின் நடுவில் இருக்கலாம், உன்னை தூக்கி, come on people, உன்னை கர்த்தர் தூக்கி, ஹல்லேலூயா, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் தாவீது எழுதுகிறார், எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தீர், மொத்தமா தூக்கினீர் ஆண்டவரே. அதான் நான் சொல்ல வந்தேன், சில பிரச்சனைகள் கொஞ்ச நாள்ல கடந்து போயிடும், சில பிரச்சனைகள் கண்டினியூவாகவே இருந்துட்டு இருக்குது பாரு. அதிலிருந்து ஒன்று அப்போ ஆண்டவருக்கு தெரியுது,
நீ ஜல பிரவாகத்தில் இருக்கிறடா, கவலைப்படாத, இந்த உபவாச நாட்களில் உன்னை தூக்கிவிட வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை தூக்கி விடக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எத்தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்மாவை காக்கிற தேவன், ஆமென், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக என்னை கொண்டு காப்பார், என்னை தூக்கி எடுப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அடுத்து எப்படி விடுவித்தார்? அடுத்து சொல்ல, என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என்னை விட பலவான்கள் ஆண்டவரே, இவங்களை என்னால ஓவர் கம் பண்ண முடியாது. நீங்க நம்புங்க, இன்னைக்கு எது உன்னால ஓவர் கம் பண்ண முடியலையோ, எது உன்னால ஜெயிக்க முடியலையோ, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் நம்புகிற பிள்ளைங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எது எந்த வல்லமைகள் உனக்கு எதிராக மேலோங்கி நிற்கிறதோ, ஆமென், எது உனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல காத்திருக்கிறதோ, அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, பலவான்களா இருக்கிறாங்க, என் பக்கம் பலம் எதுவுமே இல்லை நினைக்கிறியோ, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எது பலவானாய் உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதோ, அதுல கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அந்த வசன சாதாரண வார்த்தைகள் அல்ல. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை அவர், என்னை விட பலவான அவன் தான் பெருசா இருக்கான். புரியுதா நான் சொல்றது? அவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நானும் தெரியல ஆண்டவரே, என்னால ஓவர் கம்லாம் பண்ண முடியாது, நான் ஜெயிக்க முடியாது, அதுதான் என்னுடைய கணக்கு. இந்த உலகத்தின் கணக்கும் அப்படிதான் இருக்கு. என்னால அந்த கூட்டத்தை மேற்கொள்ள முடியாதுதான், இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடக்கும், அப்படிதான் எல்லாருடைய கண்களும் இருக்கிறது, எல்லாருடைய கண்களும் அப்படிதான் நீங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை வச்சு இவ்வளவு நாங்க மேற்கொண்டுட்டோம், அவ்வளவுதான், அவங்க முடிஞ்சு போனா அங்க ஒண்ணுமே கிடையாது, அங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி கிடையாதுன்னு தான் ஒரு கூட்டம் எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறது. அப்பதான் ஆண்டு சொல்றார், ஆண்டுடைய வார்த்தை, என்னுடைய எனக்கு என்னிலும் பலவான்களா இருந்த பகைஞருடைய கைக்கும் அவனுடைய கைக்கும் என்னை கர்த்தர் விடுவித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில முடியவே முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு முடிய செய்வார். எனக்கு இது முடியவே முடியாது, இது எனக்கு எதிராகத்தான் வரப்போகிறது, இதுல நான் தோற்றுதான் போக போறேன், அந்த அளவு முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இந்த வார்த்தை உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தட்டி எழுப்பட்டும். பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், உன் வலக்கரம் பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்படுவது இல்லை. ஓ, உன்னிலும் பலவான்களாய் இருந்த உன் பலத்த சத்துருவுக்கு உன் பகைஞருக்கும் உன்னை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விடுவிப்பார். ஓ, கம் ஆன் ரைட் நவ. அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷை பேசி, எஸ், glory to God. தேனீக்களை போல ஒரு பெரிய பலவான்களின் கூட்டம் என்னை வளைந்து நிற்கிறது ஆண்டவரே. இவங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், இவங்களை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவேன், இப்படி இவங்களை எப்படி நான் ஃபைட் பண்ணுவேன், இவங்களை எப்படி நான் ஜெயிப்பேன், எனக்கு எதிராய் தீர்ப்பு சொல்ல, எனக்கு எதிராய் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல, எனக்கு எதிராய் நிற்கிற எல்லாமே எனக்கு எதிராய் காத்து கொண்டிருக்கிறதே. ஆனா அதன் நடுவிலும் தேவன் உனக்கு சகாயம் பண்ண, அவர் உனக்காக யுத்தம் பண்ண, அவர் உனக்காக வழக்காட அவர் இறங்கிட்டார்னா, அவர் கையை நீட்டிட்டார்னா, ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கைகளை தட்டி, உனக்கு எதிராய் பலவான்களாய் எவைகள் இருக்கிறவைகளோ, உனக்கு எதிராய் பலவான்களாய் எவை இருக்கிறதோ, சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விசுவாசிங்க, எனக்கு எதிராய் பலவான்களாய் இருக்கிறவ. நீ நினைக்கிற, ஆண்டவரே நான் பலன் இல்லதான், கரெக்ட்.
பலவீனன்தான், உன்ட ஸ்ட்ரென்த் இல்லதான். ஆனா ஒருத்தர் இன்னைக்கு கிரியை செஞ்சுட்டாருன்னா, ஆமே, சத்தமா சொல்லுங்கப்பா, ஆமே. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், என் பலம் அவர் தான் ஆண்டவரே. நம்ம பலத்தை நம்ம ஒரு நாள் நம்ப வேண்டாங்க, நம்முடைய ஞானத்தை நம்ம ஒரு நாள் நம்ப வேண்டாம், நம்முடைய விவேகத்தை நம்ம ஒரு நாள் நம்ப வேண்டாம். நம்ம ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே எல்லாமே நீர் தான் என் நம்பிக்கை, நீங்க மட்டும் தான் என் நம்பிக்கை. தாவீது சொல்ற, ஆண்டவரே என்னிலும் பலவான்களாய் இருக்கிறவர். இவர்களெல்லாம் ஃபைட் பண்ற அளவுக்கு எனக்கு பலன் இல்லை. ரைட்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு மனுஷர்கள் யுத்தம் பண்ண தீவிரிப்பாங்க. ரைட்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நம்ம விரும்ப மாட்டோம் தான், ஆனா யுத்தம் பண்றதுக்குன்னே சிலர் இருக்கானுங்க. அவனால எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போக முடியுமோ போவானுங்க. பார்த்திருக்கீங்களா லைஃப்ல? ஆம், நாம இருக்கிறதை சத்துருக்கள் காணும்படி செய்வார். ஆமா, ஒரு காலகட்டம் தான் அது, ஒரு குழந்தை தன்மையா நம்ம நினைக்கிற நேரங்கள்ல நினைச்சிடுறோம். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாம நமக்கு எதிர்த்து வரவே செத்துறணும், நமக்கு போராடணும், அழிஞ்சிடணும். இது ஒரு தாங்க முடியாம சொல்றது தானே? ஆமா தானே? நீங்களாம் சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களா? விரோதமா வரும்போது மனுஷன் பலவீனமான மனுஷன் தான், அதனால அறியாம சொல்லிடுவோம். ஆனா நடக்காது. ஆண்டவரும் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனா நீ நல்லா கவனிச்சு பாரு, உன்னை இறங்க விடவே மாட்டார். அதை கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, நமக்கு ரொம்ப எத்தனை பேரோ சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீ இறங்கி போகிறதையோ நீ தரையில போகிறதையோ ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நமக்கு ஒரு கூட்டம் கூடினாலும் பலவான்களா இருக்கிறாங்க. பகைஞர், அவ்வளவு பகைஞர் பலம் எண்ணிலும், தலையில சொல்லுவோமா, எண்ணிலும். அது ஒரு பாட்டு உண்டுல்ல, எண்ணிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். எண்ணிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உயரத்தில் இருந்து என் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. ஆமென். ஆமா, நீங்க விசுவாசிங்க. எனக்கு எதிராக பலவான்கள் தான் ஆண்டவரே, ஆனா நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். வசந்தை பாத்திரம் வாசிங்க பாப்போம். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். சரி, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தாரா? இன்னைக்கு ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என் மேல பிரியமா இருக்கணும். ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். ஆண்டவர்கிட்ட அதை மட்டும் செய்யுங்க. நமக்கு பெரிய இதெல்லாம் இல்லை, அவரை பிரியப்படுத்துங்க, ஜெயிச்சிருவீங்க லைஃப்ல. வேற எதுவுமே இல்லை. உலகத்தெல்லாம் விட்டுருங்க, உலகத்தெல்லாம் வேஸ்ட்டு. மனுஷர்களை நம்புறது, மனுஷனை நேசிக்கிறது, மனுஷனை அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவரை நேசிக்கிறேன், அவரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பெற்றதெல்லாம் இருப்பதே. ஆமாம், மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் தேவன் இன்னைக்கும் இருப்பார், நாளைக்கும் இருப்பார், என்னென்றைக்கும் இருப்பார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா வரலையே சொல்லுங்க. ஆமா, உலக பிரகாரமா இருக்கும் இன்னைக்கு எல்லாமே நிரந்தரமா இல்லை. ஆமென் சொல்லுக்குமா? ஆமா, எப்பனாலும் எதுவும் மாறும். மரணம் பிரிச்சுட்டு போயிடும். பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க, எல்லாம் மாறிடும் எல்லாம். பட் மற்ற எல்லாம் தான் சொன்னேன், நீங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு காரியத்தை நீங்க கொஸ்டின் மார்க் தான் போட முடியும். ஆனா உங்க பக்கத்துல இயேசு இருந்தா கொஸ்டின் மார்க்கே கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தைரியமா இருங்க, அவரை பிரியப்படுத்துங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என்
என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே. உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து உம் கரம் நீ. எல்லாரும் கைதட்டி ஆமென் சொல்லி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டு விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கரம் பிடித்து தூக்கி விட்டி என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர், என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அப்படியே கரங்களை நீட்டுங்க, கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. பரலோக பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட உங்க பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களிலும் பலவான்களாக இருக்கிற சத்துருக்களுக்கும் சத்துருவின் கைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன். எங்கள் பலத்தை நாங்கள் நம்பலை, எங்களுடைய பராக்கிரமத்தை நாங்கள் நம்பலை, நாங்கள் உண்மை நம்பின்னு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற பிள்ளைகள் மேலே, இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய ஜனங்கள் மேலே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்மலையானவர் நீ துதிக்கப்படுவீராக. ஒவ்வொரு பேரையும் ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தரிடத்தை நிறுத்தும். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சமாதானம், மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகட்டும். நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministries.